கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணனுக்கு சொந்தமான அனுபமா என்ற பெண் யானை மதுபோதையில் இருந்த பாகனை சுமந்து கொண்டு உரிமையாளர் வீட்டிற்கே சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 பாகன்கள் அனுபமாவை அண்டுகோடு பகுதிக்கு அழைத்து சென்றனர். அங்கு இருவரும் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் ஒரு பாகன் மட்டும் யானை மீது அமர்ந்து திருப்பரப்பு நோக்கி சென்றார். உத்தரங்கோடு பகுதியில் மதுபோதையில் பாகன் யானை மீது மயங்கி விழுந்தார். இதையடுத்து யானை பாகனையும் சுமந்து கொண்டு தனது உரிமையாளர் வீட்டிற்கே பயணத்தை தொடர்ந்துள்ளது. ஊர் மக்கள் கூச்சலிட்டதும் யானை நின்ற இடத்திலேயே நகராமல் நின்றது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் யானை உரிமையாளர் மயங்கிய பாகனை கீழே இறக்க முயன்றனர். பின்பு யானையை திருப்பரப்புக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் களியக்காவிளை வனத்துறையினர் யானை உரிமையாளர் மற்றும் மதுபோதையில் இருந்த பாகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.